ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் அர்மில்லா சேனல். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல ஆண்டவரை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டே கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, அடுத்து 3 வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 4 பெரிய தக்காளி, அடுத்து ஒரு 50 கிராம் அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு 1/4 முடி தேங்காய். எல்லா துருவின தேங்காய் தான் நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா ஒரு 2 சில் தேங்காய் சில் அளவு பெருசாக சேர்த்துக்கோங்க. அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு, அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மொத்தமாக போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ தாளித்து விட்டுறலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, அடுத்து கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக வதங்கவுமே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து விட்டுறலாம். சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை நம்ம தக்காளி, பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல, அந்த விழுதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு. ஏன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக திக்னஸாக இருக்கும் ரொம்ப. நம்ம எவ்வளவு இது தண்ணியாகவும் சாப்பிட்லாம், இது இல்லைன்னா கொஞ்சம் திக்காகவும் இட்லிக்கு வச்சமானும் சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி இட்லிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சது அப்படின்னா அந்த பச்சை வாசனை போயிடும் நம்மளுக்கு இட்லி தோசைக்கு. இப்போ நான் முதல்ல உப்பு சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி நம்ம மல்லி சட்னி, வெங்காய சட்னி எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இதே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம துளிர் அர்மில்லா சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இதை நம்மளுக்கு சூடான இட்லிக்கு, தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.